ஹாய் ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீர்கள்? நான் ஆலோ கேமிங். நம்ம இன்னைக்கு பார்ட் 1 கிராணி கேம் விளாட போகிறோம். ஃபஸ்ட்டு எபிசோட். இன்றைக்கி நம்ம டோர் எஸ்கேப் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தான் முதல் நாள். இந்த வீட்டில் தான் ஒரு சொட்டைக்கிழவி இருக்கிறா. அதை நான் கேள்விப்பட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு எல்லாம் செக் பண்ணிக்கலாம். போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாத்ரூம்லேருந்து ஆரம்பிக்கலாம். பாத்ரூம்லாம் செக் பண்ணிட்டே போகலாம். எதுவுமே இல்லை, சொட்டைக்கிழவி ஒன்றுத்தையும் இங்கே வைக்கல. வாங்க போய் வேறு இடத்துல தேடலாம். இங்கே ஒரு 4 கபோர்டு மட்டும் தேடலாம், அப்புறம் மற்ற தேடலாம். வாங்க தேடிட்டே போகலாம். சொட்டைக்கிழவி வரலான்னு பாரலாம். பார்த்துட்டே பயந்துகிட்டே போகலாம். எப்போ அட்ராக்ட் பண்ணுவானே தெரியாது கைஸ். போகலாம். ஐயோ முட்டுறேன், போச்சு. ஹலோ கைஸ், இன்னும் கிளம்பி வரல. இங்கே எதாக்குதோ? வாவ், ப்ளே ஹவுஸ் கீ, சூப்பர். எடுத்துகிட்டு போகலாம். வாங்க கைஸ் போகலாம். பார்த்து கைஸ், ஒரே குதி. ஃபஸ்ட்டு கதவை திறலாம் கைஸ். தூக்கிப்படி. இந்த கிளவி இங்கே தான் வரும், ஆனால் நம்ம போயிடலாம். ஒரு சத்தத்தை போட்டு கேஸ்லின் தேவையில்லை, ஆனாலும் எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். டோரை சேவ் பண்ணலாம். அங்கே போகலாம். ஐயோ சத்தம் கேட்டுருச்சே. இங்கே வந்தாலும் வருவா கிராணி. என்ன நடக்கும்னு தெரில. டக்குன்னு போய் நம்ம கதவை திறந்து சாவு ரெடி பண்ணலாம். சாவு போய் நேராக ஆன் பண்ணி உக்காந்துக்கலாம் கைஸ். கதவை காரில் சொட்டைக்கிழவி வந்துடுவா, அதுக்குள்ளே நம்ம உட்காந்துக்கணும். வந்துட்டா கைஸ். இறங்கி நேராக சாவு தான் போடுறாளாக்கா. அவ்வளோதான் கைஸ். இன்னும் 2 நிமிஷம் கிளவி செத்துருவா. செத்த கிளவியே சாவுறா கைஸ். வேறு வேலை போட இல்லையா? செத்து தொலைய மாட்டா. வாங்க செத்த நேரத்தில் நம்ம போய் மற்ற கபோர்டெலாம் தேடிக்கலாம். திரும்பி இங்கே நிறைய பொருள் இருக்குது. கன் இருக்குது, காக்காவோட அந்த சாப்பாடு இருக்குது. இது வீல் கிராக்கல். இது எதுக்குன்னு தெரில, போய் பார்க்கலாம். கன்று ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிடலாம். கிளவிக்கு அப்போ தான் சாவு ரெடி பண்ண முடியும். இந்த சாவில் தான் ஜாலியாக சாவா. 2.5 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் அதில் சாவறதுக்கு இதில் 2.5 நிமிஷம் சாவலாம். டக்குன்னு போய் கன்னை ஃபிட் பண்ணலாம். நம்மக்கிட்ட ஒரு பீஸ் ரெடி ஆகிக்குது. இன்னும் 2 பீஸ் வேணும். செயின் கட் இருக்குது. அடுத்த சாவுக்காக இந்த கதவை திறக்க வேண்டும் என்று கிராணிக்கு 2வது சாவு அந்த இதில் இருக்குது. நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு இதை உடச்சி கட்டடிச்சு டோர் எஸ்கேப்புக்கு ஃபஸ்ட்டு இது 1 கட்டடிக்கணும். இங்கே ஒரு கட்டடிக்கணும். மேலே போகணும். மாடியில் ஒரு இடத்துல இதை வச்சிடலாம். அடுத்த டைம் யூஸ் ஆகும். அங்கே சேஃப் கீ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கன்னு தெரியுது லைட்டாக. இப்போ தெரில, அங்கே சேஃப் கீ இருக்குதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம் சேஃப் கீ. போகலாம். இன்ஜின் பாட்டு தேவையில்ல, வேஸ்ட்டு, விட்டுறலாம். எதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு. கன் பாட் 2வது கிடச்சிடுச்சு கைஸ். கன் பாட் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் கிராணி சொட்டைக்கிழவி வருவா, பார்த்து தான் போகணும். உசுறு வந்திருக்கான் அவளுக்கு, வேறு வேலை இல்லை. நம்ம பார்த்து போகலாம். போய் நேராக அந்த கன் பீஸை வைக்கணும். இங்கே ஒரு சத்தத்தை போட்டு அப்படியே நேராக கீழே ஓடணுன்னா கரெக்டாக இருக்கும். கீழே போய் 2வது பாட்டையும் வச்சுட்டு இன்னும் ஒரு பாட் அதை தேடிவிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சத்தத்தை போட்டு கிராணியை முதல்ல சாவடிச்சிடலாம் கைஸ். போடி சத்தம் வருது. உட்காரலாம். காருக்குள்ளே உட்காந்துச்சு. கிளவி வந்துட்டா. நேராக இறங்கி சாவு ரெடி பண்ணலாம். கதவு முடை, லாக் படை, சாவு ரெடி. போகலாம். போயிட்டே இருக்கலாம். வேறு இடத்துக்கு போய் தேடி பார்க்கலாம். நேராக கிராணியோட அம்மா வீட்டுக்கு போகலாம் கைஸ். கிராணிக்கு ஒரு கிளவி இருக்குது. அந்த கிளவி இதுதான். கன் பாட்டு எடுத்துகிட்டு போ. இந்த சாவு தான் கிராணிக்கு பிடிச்ச சாவு, புல்லட் சாவு. இதை எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணலாம்.
ரெடி பண்ணிட்டு அடிக்கலாம். அப்புறமேட்டு நான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு காரணம் அப்போ தான் கொஞ்சம் பயமாகவும் த்ரில்லாகவும் உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். அதனால தான் போடுறேன். இல்லைனா நான் இந்த வீடியோவே போட்டிருக்க மாட்டேன். இப்போ போய் நம்ம கிளவியை தேடலாம். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தொட்டு என் வீடியோவை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தொட்டு என் வீடியோஸை என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என் வீடியோ நல்லா இருக்காது, போக போக நான் இதை திருத்திக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்டு வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். இதில் எதாவது நல்லதாக கிடைக்கணும். திருப்பள்ளி வச்சு திருவேண்டிட்டு தான் திரை பேட்லாக்கி சூப்பர். கேட்டுக்கு தேவையான 2வது பொருளும் கிடச்சாச்சு. இன்னும் சுற்றியும் இன்னொன்று மாஸ்டர் கீ தேவை. இந்த சுற்றி கிணறுல இருக்கலாம் அல்லது வேறு எங்கேயாச்சும் தான் தேடணும். ஃபஸ்ட்டு கன் எடுத்துக்கலாம். இந்த கிளவி எப்போ வேணால் வருன்ற பயமும் இருக்குது, கொஞ்சம் தைரியமாகவும் இருக்குது. நேராக இப்போ போகலாம். உள்ளார கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இல்லை என்னமோ எழுதிக்கிறாங்க, படிக்க வேண்டியதான். படித்தாச்சு கேஸ், தூக்கி போட. கன்னுக்கு புல்லட் இல்லை. இப்படியே பண்ணால் நான் அதை கிராணி அடிக்கிறனோ இல்லையோ, கிராணி என்னை அடித்து என்னை ஒரு டே இன்னும் தள்ளி போட்டுருவா. நம்ம பாட்டுக்கு போய் நம்ம வேலையை முடிக்கலாம். கிராணி வரத்துக்குள்ளார புல்லட் தான் இல்லை, புக்கு வேறு எங்களுக்கு சூப்பர். இந்த புக்கை எடுத்து இன்னொரு கிளவி, அவங்க அம்மா இருப்பாள், கிளவியோட கிளவி அம்மா படுத்துக்கிட்டே வருவாள். அது இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் நம்ம கன் எடுத்துகிட்டு புல்லட் ரீலோட் பண்ணிட்டு, ஆஹா இங்கே தாங்கிறான் சொட்ட கிளவி. பாருங்க இஸ் எப்படி போயிட்டுக்கிறான்னு. இந்த கிளவியை நம்ம சாவடிக்கிறதுக்காக பிளான் தயாராக தாங்குது. நேராக போகலாம். புல்லட் எடுத்துகிட்டு நேராக அதை ஷூட் பண்ண வேண்டியதுதான் கைஸ். கன்று கையில் எடுத்துகிட்டு நேராக போய் புல்லட்டை எடுத்துகிட்டு நேராக அது இப்போ வரும் கைஸ். வந்த உடனே நேராக சுடுறோம். பயமாகுது கைஸ். மேலே போனால் கிளவி வந்து அடித்தாச்சு கைஸ், சுட்டாச்சு கைஸ். 2.5 நிமிஷம் கிளவி நம்ம பக்கமே வராது. அதுக்குள்ளே வேறு வேலையை முடிச்சிடலாம். நேராக போய் புல்லட் ரீலோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. வேறு எதுக்கோ யூஸ் ஆகும். நேராக இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போகலாம். இவன் வீட்டில் ஒன்றுமே இல்லை. அவங்க அம்மா வீட்டில் ஏதாச்சும் இருக்குமான்னு பார்க்கலாம். போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. கதவு துற. இன்னொரு கதவு நம்பர் 2 என்னன்னு தெரில கைஸ். கோடுன்னு நினைக்கிறேன், ஏதோ சீட் கோடு மாதிரி ஏதோ தந்துக்கிறாங்க. ரிமோட்டுக்குது கைஸ், உதவாத ரிமோட்டு. கீழே போகலாம் கைஸ். கீழே வந்து ஏதோ இங்கே ஏதோ ஃப்ரீசிங் இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஷூட் பண்ணிட்டு அந்த ஃப்ரீசிங் இது எடுத்து சுற்றி சூப்பர். சுற்றியும் கிடச்சிருச்சு. கண்ணை தூக்கி போட்டு சுற்றி எடுத்துக்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு சுற்றி எடுத்துகிட்டு அதையும் எடுத்து பண்ணோம். இல்லை சுற்றி வேணும், இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து அங்கே போட்டுடலாம், இல்லைனா நம்மளை கிளவி சாவடிச்சிடும். இந்த இடத்துல படியில் போட்டுடலாம் கைஸ். இங்கே கரெக்டாக வரும்போது இங்கே உறைஞ்சி செத்துருவா. போய் சுற்றி எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு உடச்சிடலாம். இங்கே ஒரு கேட்டு மாதிரி இருக்குது. இப்போ போய் சுற்றி எடுத்துடலாம். அங்கே இருக்கிற மரக்கட்டை 2 உடைக்கலாம். இங்கே எதோ எலும்பு கொடுக்குது, தள்ளி பார்க்கலாம். தள்ளி பார்த்தா உருண்டுன்னு நினைக்கிறேன். தள்ளலாம், உருண்டுருச்சே. இப்போ நேராக மேலே போய் அந்த பிளாங்க்குன்னு ஏதோ இருக்கும், அந்த கட்டையை 2 அடி அடிச்சுட்டு உடச்சிடலாம். இந்த போர்டு ஒரு தள்ளு, அப்போ தான் கிளவி இங்கே வரும். இது ஒரு பிளாங்க், இது ஒரு பிளாங்க், இது ஒரு பிளாங்க், எல்லாம் விழுந்துருச்சு. உழு என்னால் போக முடியல கைஸ், கொஞ்சம் குண்டாகிறேன். உள்ளார தான் போக முடியல, என்ன பண்ணுறது, குண்டாயிட்டு. இப்போ போக முடியுது. மீட்டு நானே தின்றலான்னு பார்க்குறேன். சரி வேணாம் கைஸ், நம்ம வந்து கிராணிக்கு மீட்டு தந்துடலாம். மீட்டு தின்னு ஜாலியாக இருப்பா கிராணி. இப்போ இந்த வாசனைக்கு இங்கே வந்துடுவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வந்தால் சரி, மீட்டு தின்றது வருவா, வந்து உடஞ்சி போயிடுவா. நேராக நம்ம சுற்றி எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டேஜ் நம்ம கதவுக்கு முக்கியமானது. கதவுக்கு ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி வேறு இடத்துக்கு கூட போய்க்கலாம். பேக் பஞ்சிங் 2 பாக்ஸிங் பண்ணிட்டு போயிடலாம் கைஸ். 2 பாக்ஸிங். அடி போக மாட்டேங்குது. நம்ம போயிடலாம். இங்கே வாசனைக்கு வருவான்னு பார்த்தா வரமாட்டேங்கிறா கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. வந்தால் சரி, உடஞ்சி போட்டோம், நம்ம போகலாம். நம்ம அடுத்த வேலை
கதவை தான் ஓப்பன் பண்ணோம். கதவை ஓப்பன் பண்ணி மாஸ்டர் கீ மட்டும் தேட்டோம். அட சொட்டைக்கிழவி இங்கே தாங்கிறா கைஸ். மீட்டோட வாசனைக்கு அங்கே வருவா கைஸ். டக்குன்னு வருவான்னு நினைக்கிறேன். மீட்டோட வாசனைக்கு போயிட்டு வரா சொட்டைக்கிழவி. இப்போ வருவா கைஸ். மீட்டோட வாசனைக்கு வர அளவு இல்லையோ இந்த சுத்தியோட சத்தத்துக்கு வருவா. வந்தால் சரி கைஸ். இன்னொரு போட்டுடலாமா? இல்லை, உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உறைஞ்சி போகிறத. இனிமேல் உறைஞ்சி தான் போவேன் பாருங்க கைஸ். வந்த உடனே உறைஞ்சி போகிறாளா இல்லை ஒரு சத்தத்துக்கு வருவா கிளவி. டங்கு 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 டங்குன்னு ஆடிக்கிட்டு. அதை சுற்றி தேவையில்லை இப்போதைக்கு. போட்டுடலாம். ரிமோட் எடுத்துக்கலாம். ரிமோட் அங்கே விட்டுருந்தோம். அது தேவைப்படும். இங்கே எதுவும் இல்லை. கன்று இது அப்புறம் எடுத்துக்கலாம். ரிமோட்டு தேவை, அது எடுத்துக்கலாம். ரிமோட் வச்சு கிராணி ஆப்ரேட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆனால் என்ன பண்ண முடியாது. இனிமேல் தான் கிராணி வருவா. ஆஹா, கிராணி உறைஞ்சி போயிட்டாலே. அவ்வளோதான். கிராணி ஒரு 2 தள்ளு. போ. கிராணி சரியில்லை கைஸ். கிராணி சரியில்லை கைஸ். செத்தாலும் நம்மளை போட மாட்டேங்கிறா. நம்ம அந்தானே போகலான்னு பார்த்தா போட மாட்டேங்கிறா. சரி, இந்த ரிமோட்டு யூஸ் ஆகும். எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடலாம். அங்கே ஒரு லாக்கர் மாதிரி ஏதோ வச்சுக்கிறா. யூஸ் பண்ணிடலாம். ஸ்ப்ரே இருக்கும், வேறு என்னன்னு தெரில. இருக்குது கைஸ். பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து கிராணி வாய்க்குள்ளே தான் போடணும். ஆனால் அதெல்லாம் போட்டு டென்ஷன் ஆகும் கைஸ். நேராக போயிட்டு நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வந்து இந்த பிளாங்கை உடைக்கணும். வேலை இருக்குது. மாஸ்டர் கீ மட்டும் தேவை. இன்னும் 2 பொருள். மாஸ்டர் கீ ஒன்று சுற்றி நம்ம கிட்ட இருக்குது. மாஸ்டர் கீ மட்டும் தேடிட்டால் போதும். இப்போ போய் சுற்றியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். சுற்றி எடை திரும்பி ஒரு 2 போட்டு அடுத்த வேலைக்கு போகலாம். எங்கே நம்ம போகிறோம்? சுற்றி கேட் எஸ்கேப் பண்ணோம். சுற்றியை வச்சு கேட் எஸ்கேப் பண்ணோம். நேராக 2 போட்டோன்னா அது 2 அடி அடித்தானா உடஞ்சி போயிடும். அங்கே போகாமல் நான் இங்கே போகிறேன். மறந்து போயிட்டேன். இப்போ போகலாம். மேலே போயிட்டு அங்கேயும் பிளாங்க் இருக்கும் கைஸ். அங்கேயும் 3 உடை உடைக்கணும். திரும்ப அந்த பிளாங்க் போட்டு பக்கத்தில் மேலே போகணும். இன்னொரு அவ்வளோதான் கைஸ். இங்கே எனக்கு தெரிஞ்சு எதுவும் இருக்காது. இருக்குதான் எதுவும் பார்த்துக்கலாம். செக் அடிச்சிக்கலாம். இங்கே ஒரு பிளாங்க் போட்டு உள்ளார போய் ஏதாவது செக் அடிச்சிக்கலாம். சிலிண்ட்ரினா இங்கே தான் இருப்போம் தூங்கிட்டு. ஆஹா, கார்கி சூப்பர் கைஸ். கார்கியில் எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் கீ இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செயின் கட்டர் எடுத்துகிட்டு நம்ம செயின் கட்டரை வச்சு ஒயர் கட் பண்ண போகிறோம் கைஸ். போச்சு, லாக் பண்ணிட்டானுங்க. எவன் தான் சிசிடிவியில் பார்க்குறான்னு தெரில கைஸ். சிசிடிவி சரியில்லை. அவனோ வாட்ச் பண்ணி இந்த கேட்டை மட்டும் லாக் பண்ணிடுறான். அவனை அதை கழட்ட வேண்டியது. இதுதான் நம்மளுக்கு பெரிய பிளாங்க். போக மாட்டேங்குது கைஸ். நேராக இப்போ கீழே போகலாம். இப்போ நேராக கீழே போகலாம் கைஸ். ஐயோ, இந்த சொட்டைக்கிழவனோட இந்த இதுன்னு நினைக்கிறேன், பொம்மைன்னு நினைக்கிறேன். போக விட மாட்டேங்குது. சரி, கிராணி இப்போ வருவா. இப்போ பாருங்க கைஸ், எப்படி பார்த்துட்டே வருவா முறைச்சிக்கிட்டு. வாய் மட்டும் எல்லா சைடும் திரும்பிட்டு வருவா. வரது மட்டும் பாருங்க கைஸ். அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் திரும்பிட்டு வரும். சொட்டைக்கிழவன் பொம்மை. சொட்டைக்கிழவனோட பொம்மை கைஸ். கேள்விப்பட்டேன். எங்கே கிளவியை காணோம். வருவாளே, எங்கே தான் பார்த்துட்டு வருவா. ஆஹா, பார்க்குறாளே. கழுத்தை திருப்பிக்கிட்டு பார்க்குறாளே. வரா. என்ன வேகம். இந்த வேகத்தில் தான் நாளைக்கு ட்ரெயினை இன்றைக்கி பிடிக்கலாம். என்ன வேகமாக வரா. அதுக்குள்ளே நம்ம ரெடி ஆகலாம் கீழே குதிக்கிறதுக்கு. சரி கைஸ், வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு பொருளை போட்டால் சத்தம் இன்னும் கொஞ்சம் ஆகி வேகமாக வருவா. ஓடு ஒரு பொருளை. இப்போ வருவா பாருங்க கைஸ். வேகமாக வந்துட்டான். கிளவி வந்துட்டான். நம்ம கீழே போயிடலாம். நம்ம இங்கே இருக்கிறதே வேஸ்ட்டு கைஸ். நேராக கீழே போயிட்டு கார்கி எடுத்துகிட்டு கார்கி ஐயோ கிளவி வரா. வந்துட போகிறான். நம்ம போய் கன்னை எடுத்துக்கலாம் கைஸ். அப்படி தான் அவனை ஷூட் பண்ண முடியும். ஷூட் பண்ணி அவனுக்கு 2 சாவை வச்சுட்டு அப்புறம் போய்க்கலாம். இது ஒரு ஃப்ரீசிங் இது. திரும்பி இன்னொரு போட்டா திரும்பி சாவா. ஐயோ, எனக்கு ஆப்பேரும். திரும்பி எடுத்து மேலே போடலாம். கரெக்டாக இது மீட்டு மேலேயே இருக்குது. மீட்டை பார்த்து தின்ன போகிறான். நேராக போயிட்டே இருக்கலாம் கைஸ். கன்னை எடுத்துகிட்டு திரும்பி இங்கே ஒரு போட்டு இப்போ கிளவி உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன். சரி, இப்போ காமிக்க முடியாது. அடுத்த டைம் காமிக்கிறேன் கைஸ். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தொட்டு இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். இனிமேல் தினைக்கும் கூட வீடியோ போடுறேன்.
இப்போதைக்கு நல்லா இல்லைனாலும் அடுத்த டைம் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுறேன். 2 நிமிஷம் கிராணி சாவு ரெடி. காருக்கு எடுத்துகிட்டு நம்ம வேலைக்கு போகலாம். நேராக காரோட டிக்கியை ஃபஸ்ட்டு திறக்கலாம். எதா கிடைக்கும். தர்பூசணி. சூப்பர் கைஸ். தர்பூசணிக்குள்ளார எதாவது இருக்கலாம். ஒரு செக் பண்ணிக்கலாம். என்ன ஆகுதுன்னு தெரில. ஏதோ ஒன்று இருந்தால் சரி. மாஸ்டர் கீ கிடைக்கணும்னு வேண்டிக்குவாங்க எல்லோரும். மாஸ்டர் கீ கிடச்சா நம்ம உடனே எஸ்கேப் பண்ணிடலாம். கிடைக்குமான்னு தெரில. உடறாத ஸ்பார்க் ப்ளக் ஒன்றுத்துக்கும் உதவாது. தூக்கி எரிப்போ. நம்ம வேறு இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறதே வேஸ்ட். போகலாம் கைஸ். இப்போ நம்மளுக்கு தேவை மாஸ்டர் கீ. ஒரு மாஸ்டர் கீயை தேர்றதுக்கு இவ்வளோ அலையணுமா? ஃபுட்டு எடுத்து போடலாம். காக்கா பாவம் பசியாக இருக்கும். அது கொஞ்சம் போட்டு அதுக்கு தீனி தந்து நம்ம அதுக்கிட்டேருந்து அதுக்கிட்டே இருக்கிற அந்த ஏதோ வீலுன்னுபாங்க. அது ஏதோ சங்கு சக்கர வீலு. அது எதுக்குன்னு தெரில. அந்த இடத்துல ப்ளே ஹவுஸில் வேணும். அது எடுத்துக்கலாம். ஐயோ இது ஆப்ரேட் பண்ணோம். திரும்பி போட்டாச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது கைஸ். திரும்பி வந்தான்னா மாட்டி சாப்பிடும் கிளவி. இப்போ பாருங்க கைஸ், காக்கா என்ன ஸ்பீடில் வரும்னு பாருங்கள். உடனே காக்கா எத்தனை நாளாக பசி ஆகுதோ. கிளவி ஒரு சாப்பாடு கூட போடல காக்காவுக்கு. என்ன பண்ணுறது? நேராக நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போடலாம். கீருன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம மோட்டருக்கு கீர் மாதிரி இது. அந்த இடத்துல போடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். நேராக போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் இன்னொன்று இதே மாதிரி வேணும். அப்போ தான் அந்த பொருளை தேட முடியும். புக்கு வேறு இருக்குது. ஸ்பைடருக்கு புக்கு வச்சா ஏதோ கிளவி தருணும்பாங்க. தந்துருக்கும்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு. அந்த கிளவி தவழ்ந்து வந்து இல்லை இனிமேல் தான் தருமான்னு தெரில. போய் பார்க்கலாம். இன்னும் நான் புக்கே வைக்கலையே. என்ன புக்கு வச்சிட்டேன்னு இருக்கிறேன். புரியல. ஏதோ ஞாபகம் வருது. சரி விடுங்க. நேராக போய் இது ஒரு தள்ளி விட்டு திரும்பி போயிட்டே இருக்கலாம். போகலாம் போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல கிளவி வந்துட போகுது. பார்த்துக்கு போனோம். கன் எடுத்துகிட்டு புல்லட் வச்சு ஒரு ஷூட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஒரு அடி அடித்தா தான் அந்த கிளவிக்கு புத்தி வரும். ஒரு அடி அடிச்சிடலாம். இதில் ஏதாகுதா? வெப்பன்கி ஒன்றுத்துக்கும் இல்லை. கதவை தர உள்ளார உட்காந்துக்கலாம். ஐயோ கதவே கீழே உடஞ்சி விழுந்துச்சு. ஒரு காரு கூட சரியாக மெயின்டைன் பண்ணல கிளவி. இப்போ அந்த கிளவிக்கு சாவு நம்ம கையில். கன்று நம்ம கையில். புல்லட் நம்ம கையில். ட்ரிகர் அழுத்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓடி போகலாம். கிளவி எங்கேருந்து வரும்னு தெரில. பயமாகுது. இங்கேருந்தோ வந்துட போகிறான் கிளவி. சொட்டைக்கிளவி வரா. ஷூட். படுத்துக்கிட்டா. அவ்வளோதான் கைஸ். வழியிலேயே படுத்துக்கிட்டாளே. புக்கு எங்கே வச்சோம்? புக்கு எங்கேயோ வச்சுன்னா புக்கு யூஸ்ன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ புக்கு முதல்ல தேடணும். ஃபஸ்ட்டு புக்கை தேடலாம். ஐயோ போச்சு. சவுத்துலேயே அடிக்கணும். ஆஹா புக்கு கிடச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே எதாகுதான்னு பார்த்துக்கலாம். டெடி பியர் இருக்கும். 2 பொருளை ஒட்டுக்க இன்றைக்கி எடுத்துகிட்டு போகலாம். டெடி பியர் எடுத்துகிட்டு போகலாம். சிலிண்டரி நான் எதாவது தருவான்னு நினைக்கிறேன். தந்தால் லக்கு, இல்லைனா நக்கு. இப்போ புக்கை எடுத்துகிட்டு முதல்ல போகலாம். அப்படியே போடலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு இதை போட்டு திரும்பி அதை எடுத்துகிட்டு திரும்பி இதை எடுத்துகிட்டு திரும்பி மேலே போயிட்டு திரும்பி இதை கொஞ்சம் முன்னாடி போயிட்டு தூக்கி போட்டு திரும்பி இதை எடுத்து புக்கை எடுத்து திரும்பி போயிட்டு அது ஒரு போட்டு சரி தூக்கியே போடலாம். டேரெக்டாக இதை போட்டுடலாம். ஆன் பண்ணிட்டு இங்கேருந்து நேராக இந்த புக்கை வச்சு கிளவி தப்பிச்சிட்டா. ஸ்டெடி எடுத்துகிட்டு இப்போ போகலாம். போயிட்டே இருக்கலாம். ஐயோ என்னது இது? டெடி எடுத்தோடனே துடிக்குது. நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிக்குதே. சரி இதை வச்சிடலாம். சிலிண்டரி நான் பாவம் துடிச்சிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். சிலிண்டரினா ஏதாவது உருப்படியாக ஒன்று தா. என்ன பொம்மை வெள்ளை கலரில் ஆயிடுச்சு. மறைஞ்சி போச்சு. ஐயோ பயமாக இருக்குது. போகலாம் வாங்க. சிலிண்டரி நான் வந்துட்டோம். போச்சு. ஏதாவது பொருள் தந்தால் பரவாயில்ல. ஒன்றும் தர மாட்டேங்கிறா. எதுக்கும் உதவாதவ. ஏதாவது வச்சுருந்தா கூட பரவாயில்ல. நேராக இப்போ கீழே போகலாம். கீழே போய் அடுத்த பொருள் நம்ம இப்போ கிளவி வரும். போட்டு மாதிரி வருவா.
இந்த கிளவி, இந்த கிளவிக்கு அந்த கிளவி அது நடந்து வருது, இது படுத்துட்டு வருது. இப்போ பாருங்க கைஸ், அப்படியே வரும், அப்படியே சொங்கி போய் சாவியை போட்டு அப்படியே படுத்துக்கிச்சு, அவ்வளோதான், காணாமல் போயிருங்க கைஸ். கிளவி சரியில்லை, இது படுத்துட்டு வருது, அது பறந்து வந்து அடிக்குது, இது அடிக்குது, அது அடிக்குது. நேராக இப்போ ஸ்பைடருக்கு எடுத்துடலாம். இங்கே ஏதோ சொல்லுவாங்க, என்ன பேருனாலும் மறந்து போச்சா, ஏதோ சொல்லுவாங்க கீழே, ஏதோ ஒரு பேய் இருக்குமா, கிளவி பேய், ஸ்பைடர் பேய். இங்கே ஒரு ஸ்பைடர் இருக்குது, அந்த ஸ்பைடர் நம்மள வர பெரிய ஸ்பைடராக இருக்குமா? நம்ம தான் இப்போ ஸ்பைடரே, பறந்து வீட்டுக்கு போகிறோம். நேராக போய் தான் பொருள் தான். ஐயோ என்னது இது, போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. ஓடு பின்னாடி கடிச்சு போகுது. இதில் ஏதாகுதா? ஒன்றும் இல்லை. அடுத்த டைம் பாரு, பயமாகுது. ஒன்றும் இல்லை. மேலே போகலாம். ஓடு எறா ஒரே ஓட்டம், ஓடுறா. அப்பா, இதில் ஏதாகுதா? இல்லை ஒன்றும் இல்லை. எதுக்கிட்ட அந்த பொட்டியை வச்சுக்கிறீங்க, டென்ஷன் ஆகுது. ஒன்றுமே இல்லை. இந்த கதவை திறக்கலாம், பயமாகுதே. வந்துருச்சுண்ணா ஸ்பைடரு வந்துடாதா? பயமாகுதே. ஐயோ பயமாகுது. ஸ்பைடர் வந்துடாதா? தொற ஓடு. பயமாகுது கைஸ், ஸ்பைடர் வந்துடுமா? நம்ம இங்கேருந்தே போயிடலாம் கைஸ். அங்கேருந்து போனால் நம்மளுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம ரிஸ்க்கு சாப்பிட்டா ரஸ்க்கு மாதிரி, ஆனால் இப்போதைக்கு கிடையாது. நம்மளுக்கு ரஸ்க்கு தான், ஆனால் இப்போதைக்கு கிடையாது. ஃபோட்டோ சரியில்லை, எட்டு வச்சாலும் பறக்க மாட்டேங்குது. பிளாங்க் எடுத்து ஒரு சத்தத்தை போட்டு போகலாம். ஆனால் இந்த ட்ராப் ஒர்க்கே ஆகாது. திரும்பி ஒரு போடு. இப்போ கரெக்டாக இருக்கும். ட்ராப்பில் மாட்டி சாப்பிடணும் கிளவி. திரும்பி ஒரு புஷ்ஷுன்னு சத்தம் வரும். அந்த சத்தம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளவிது. நம்ம போகலாம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தொட்டு என் வீடியோஸை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம திரும்பியும் போகலாம். ஐயோப்பா பயமாகுதே. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். அந்த இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவரில் நம்மளுக்கு மாஸ்டர் கீ கிடைக்க சான்ஸ் இருக்குது. அந்த இடத்துல கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. கிடச்சிச்சின்னா லக்கு, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். கிடச்சிச்சின்னா நம்ம போயிடலாம். டாட்டா பாய் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நேராக அங்கே போகிறோம், அங்கேருந்து எடுக்கிறோம். ஆமாம் கைஸ், அது பேர் என்னன்னு இப்போ தான் ஞாபகம் வந்துக்குது. அது பேர் சிவில். இங்கே 3 எஸ்கேப் இருக்குது கிராணி 1ல். எனக்கு தெரிஞ்சது 2 தான். இது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இங்கே ஒரு எஸ்கேப் இருக்குது, சிவில் எஸ்கேப். இங்கே 3 பொருள் தான். அந்த ஒன்று செயின் கட்டர், இன்னொன்று தண்ணியை நிறுத்ததுக்கு ஏதோ வீல் கிராக்குன்னு, அதெல்லாம் தான். அந்த ஐயோ அங்கே ஒரு ஸ்பைடர் இருக்குது. அந்த ஸ்பைடர் நம்மளை கடிக்க போகுது. கடிக்காமல் இருந்தால் சரி. பார்த்துருச்சா பயமாகுது. கிராணி செத்து போயிட்டா நம்ம ட்ராப்பில். இப்போ வருவான்னு நினைக்கிறேன் கைஸ். ஐயோ வெத்தலை பாக்கு போட்டு வரோம். போச்சு கைஸ், இங்கே வந்துட்டாலே பயமாகுது. போயிட்டா போச்சு கைஸ். வெத்தலை பாக்கு போட்டு நம்மளுக்கு தின்ன போகிறோம். வெத்தலை பாக்கோட நம்மளையும் தின்னுட்டா. வாய் அண்டா பெருசாகுது. வாய் இருக்குதா? வாயா இல்லை என்ன சாக்கடையான்னு தெரில. எவ்வளோ பெரிய வாய். தேவையில்லாமல் நம்ம சாவடிச்சிட்டா கைஸ். டே 2 வந்துருச்சு. போகலாம். டே 2 நேராக போய் இந்த இடத்துக்கே வரக்கூடாது. சிவில் எஸ்கேப்பில் போய் எதாவது இருக்குதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு கிளம்புறது தான் நம்மளுக்கு வேலை. இப்போ இங்கே எதாவது டக்குன்னு நேராக சிவில் இதுக்கு தான் போகணும். கிராணி வராத, எங்கள் இடத்துல தலையிடாத, நேராக நாங்கள் போயிட்டே இருக்கணும். குறுக்கெலாம் வராத, அவ்வளோதான். இங்கே எதுக்கு வந்தேன் மறந்து போச்சே. இங்கே ஒரு சத்தத்தை போடலான்னு வந்தேன்னு நினைக்கிறேன். வீல் இங்கே ஸ்பேனருக்கு தான் பார்க்கலான்னு வந்தேன். சாரி, ஸ்பேனர் அங்கே உழுவுல. இங்கே ஒரு சத்தத்தை போடலாம். உதவாக்கார ஸ்பார்க் பிளக் தேவையில்லாமல் கிடச்சிக்குது. கிராணி வரும்னு நினைக்கிறேன், ஆனால் வரமாட்டேங்குது. டென்ஷன் ஆகுது. நான் போயிடலான்னு பார்க்குறேன். போயிடலாம். தேவையில்லாமல் இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணணும். நேராக இப்போ போயிட்டே இருக்கலாம். கிராணி வராது. அது ஒரு சரியில்லாத சொங்கி கிராணி. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். கிராணின்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரில. அது பேர் சொட்டைக்கிழவி.
நம்ம போகலாம். சிவில் எஸ்கேப் சைடு. அது பேர் சிவில். நம்ம மாட்டியிருக்கிறது நம்ம வந்து ஒரு டெலிவரி பாய் தான். இந்த இது எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ தான் எனக்கு தெரியும். நேராக இப்போ போகலாம். சிவில் திரும்பி என்ன கடிச்சிடும்னு பயமாகுது கைஸ். ஹார்ட்லாம் படப்படங்குது. சிவில் வரமாட்டேங்குது. வந்தால் பார்த்து பயப்படுது. வரமாட்டேங்குது. நம்மளே போகலாம். அது வருதோ இல்லையோ கைஸ். சிவில் இங்கே தான் இருக்குது. நம்ம தைரியமாக போகலாம் கைஸ். நீங்கள் இருக்க பயமே. போகலாம் வேகமாக. உட்காரு வள. சிவில் அங்கே போகுது. நம்ம திரும்பி இங்கே போயிடலாம். அதுக்கு ஒரு நைஸாக இது திரும்பி இங்கே வந்தாச்சு. இங்கே மாஸ்டர் கீ கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க கைஸ். கிடைக்கணும். மாஸ்டர் கீ கிடச்சிரு. நான் திருப்பதி சரியில்லையா இல்லை இது சரியில்லையா? மாஸ்டர் கீ சூப்பர். மாஸ்டர் கீ கிடச்சிருச்சு. வாவ். ஐயோ இது இருக்குதே. சிவில்கிட்ட மாட்ட போகிறோம். பயமாகுது. போயிரு இருக்கக்கூடாது. போயிடலாம். சிவில் அங்கே இருக்குது. பயமாகுது. ஹார்ட் பீட்லாம் துடிக்குது கைஸ். போகலாம். நேராக போகலாமா? பயமாகுது. சிவில் போக மாட்டேங்குது. நம்ம போகலாம். பயமாகுது. நேராக அப்படியே போயிட்டு வளைஞ்சி போகலாம். ஐயோ சிவில். ஐயோ போச்சு. சூப்பர் கைஸ், தப்பிச்சிட்டோம். நேராக இப்போ டோர் எஸ்கேப் தான். பிரச்சனையே இல்லை. யாருக்கும் இனிமேல் பயப்படவே தேவையில்லை. கிராணி வந்தாலும் சரி, கிராணியோட அப்பாவே வந்தாலும் சரி, நம்ம இந்த எஸ்கேப் பண்ணாமல் போக மாட்டோம். கிராணி திரும்பி இங்கே வந்துட்டா. சத்தம் தெரியாமல் போட்டாச்சு. அங்கே இருக்கிற தகரம் விழுந்துருச்சா என்னன்னு தெரில. எப்படி வந்தானே தெரில. சரி கைஸ், திரும்பி நம்ம மேலே போகலாம். இந்த கிளவி போனால் அடுத்த நிமிஷம் நம்ம போயிடலாம். இறங்கி போகலாம். கிராணி இப்போ தான் மேலே போய்க்கிறா. சரி பயப்படாமல் நம்ம போகலாம். இப்படி தான் ட்ராப் வச்சா பயப்படாமல் போகலாம். இங்கே தான் கடப்பா எங்கேயா நாலு எங்கேயா போயிருப்பான். சரி கைஸ், நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். 3, 2, 1 அவ்வளோதான். த எண்ட். சொட்டை கிளவி இங்கே இருப்பான்னு நினைக்கிறேன். சொட்டை கிளவி டெடிபேர் பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறா கைஸ். டெடிபேர் கூட உட்காந்துட்டுருக்குறா கைஸ் சொட்டை கிளவி. பின்னாடி சிலிண்டரி நான் வர. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனை தொட்டு என் வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் அடுத்த வீடியோ நல்லா இருக்கும்.